குறைந்த சம்பள பிரச்சனை, கொல்கத்தா அணியிலிருந்து விலகிய அஜின்கியா ரஹானே. அதாவது அஜின்கியா ரஹானே கடந்த 3 ஆண்டுகளாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்தார். 2023 ஐபிஎல் தொடரில் சிறப்பாக பேட்டிங் செய்து ரன் குவித்திருந்தார். சிஎஸ்கே அணி கோப்பை வென்றதில் அவருக்கும் முக்கிய பங்கு இருந்தது. இருந்தாலும் 2024 ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியில் ஆடிய போது பெரிய அளவில் ரன் குவிக்கவில்லை. இதனை அடுத்துதான் சிஎஸ்கே அவரை அணியிலிருந்து விடுவித்து இருந்தது. 2025 ஐபிஎல் ஏலத்திலும் அவரை சிஎஸ்கே அணி வாங்க முயற்சிக்கவில்லை. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அஜின்கியா ரஹானேவை அவரது அடிப்படை விலையான 1.50 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தது. இருந்தாலும் அவர் அந்த அணியில் ஒரு மாற்று வீரராகவும் வீரர்கள் அறையில் இளம் வீரர்களுக்கு ஆலோசனை அளிக்கும் ஒரு அனுபவ வீரராகவும் இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கேப்டனாக நியமிக்கும் முடிவை எடுத்திருப்பதாக கூறப்பட்டு வந்தது. ஏனென்றால் 2024 ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணிக்கு கோப்பை வென்று தந்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த அணியில் இருந்து விலகிச் சென்றிருக்கிறார். கொல்கத்தா அணியும் அவரை ஏலத்தில் வாங்கவில்லை. அவருக்கு மாற்றாக வேறு கேப்டனை நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் கொல்கத்தா அணி உள்ளது. மேலும் 2025 ஐபிஎல் ஏலத்தில் கொல்கத்தா அணியால் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயரை அந்த அணி கேப்டனாக நியமிக்கும் என முதலில் கூறப்பட்டது. அவரை 23.5 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா அணி வாங்கியிருந்தார்கள். ஆனால் அவருக்கு கேப்டனாக போதிய அனுபவம் இல்லை என்பதால் மூத்த வீரரும் இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக சில போட்டிகளில் செயல்பட்டவருமான அஜின்கியா ரஹானேவை கேப்டனாக்க முடிவு செய்துள்ளது கொல்கத்தா அணி. இதில் வேடிக்கை என்னவென்றால் அவரை கேப்டனாக நியமித்தால் பிளேயிங் லெவலில் இடம்பெற்றிருக்கும் வீரர்களிலேயே அவருக்குத்தான் சம்பளம் மிக குறைவாக இருக்கும். அஜின்கியா ரஹானே 1.50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க உள்ள நிலையில் கொல்கத்தா அணியில் அவரை விட குறைவான சம்பளம் வாங்கும் வீரர்களின் எண்ணிக்கை 5 மட்டுமே. குறிப்பாக மயங்க் மார்க்கண்டே 30 லட்சம், மனிஷ் பாண்டே 75 லட்சம், லவ்னித் சிசோடியா 30 லட்சம், அனுகுல் ராய் 40 லட்சம், உம்ரான் மாலிக் 75 லட்சம் ஆகிய 5 வீரர்கள் மட்டுமே அஜின்கியா ரஹானேவை விட குறைந்த சம்பளம் வாங்கும் வீரர்கள். இந்த நிலையில்தான் ரஹானேவை கேப்டனாக நியமிக்க தற்போது நியமிக்கப்பட்டுள்ள வீரர்கள் சம்மதிக்கவில்லை. அவரை கேப்டனாக நியமித்தால் நாங்கள் போட்டியில் விளையாட மாட்டோம் என்கின்ற அளவுக்கு அவர் மீது கோபமாக இருக்கிறார்கள். அது ஏன் என்று புரியவில்லை. குறைந்த சம்பள பிரச்சனையா, அவரிடம் அனுபவம் பத்தாதா என்பது குறித்த கேள்விகளும் எழுந்து வந்தது. ஏனென்றால் அவரை விட அனுபவம் வாய்ந்த வீரர்கள் நாங்கள். அதை விட்டுவிட்டு அனுபவமே இல்லாத ஒருவரை எப்படி கேப்டனாக நியமிக்கலாம் என்பது குறித்தும் வீரர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இதனால் மன வருத்தத்தில் இருந்த ரஹானே கொல்கத்தா அணியை வேண்டாம் என்று முடிவெடுத்து கொல்கத்தா அணியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் மீண்டும் ரஹானே சிஎஸ்கேவில் என்ட்ரி கொடுப்பாரா என்ற ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, மீண்டும் சிஎஸ்கேவில் என்ட்ரி கொடுப்பாரா ரஹானே? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.